பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. என்னால இதுக்கு மேலயும் மிஸ்டர் பஃபலோவை சந்திக்காம இருக்கவே முடியாது. கிரேட் அங்கிள் பாஷா, நாங்க வந்து சேர்ந்துட்டோம். ஓஹோய், வெல்கம் பசங்களா. யூடி உங்களை பத்தி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கா. நீங்க மாலன் நகரோட சாம்பியன் ரெஸ்லராமே. நாங்க உங்களோட ட்ராஃபிஸ் அப்புறம் ரெஸ்லிங் போட்டோஸை பார்க்க விரும்புறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டான மிஸ்டர் பஃபலோவை நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். யுடி, மிஸ்டர் பஃபலோ இங்க இல்ல. போனி பிக் பேங்க் அப்புறம் அவரோட தங்கச்சி டீனா தண்டர் கிராமத்துல ரெஸ்லிங் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் தோத்தவங்க கிட்ட இருந்து அவங்களுக்கு பிடிச்ச பொருளை எடுத்துப்பாங்க. போனி என்ன மேட்ச்ல தோக்கடிச்சு நம்மளோட செல்ல எருமை மிஸ்டர் பஃபலோவை இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. ஓ நோ சிவா, நாம மிஸ்டர் பஃபலோவை திருப்பி கூட்டிட்டு வந்தே ஆகணும். கண்டிப்பா யூடி, நாம மிஸ்டர் பஃபலோவை அதோட வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வரலாம். இப்போ போனி பிக் பேங் அப்புறம் டீனா தண்டர் எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. ஒரு க்ளோஸான ஃபேக்டரியில அவங்க 2 பேரும் ரெஸ்லிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா நாமளும் ரெஸ்லிங் பண்ணி ஆகணும் போல இருக்கு. லெட்ஸ் கோ गाइस. கெட் ரெடி. இப்போ போனி பண்ண போறோம் பிக் பேங். Time for surrender. நான் வந்துட்டேன் டீனா தண்டர். ஜெயிச்சிட்டோம். போனி டீனா 2 பேரும் நல்லா ஃபைட் பண்றீங்க. ஆனா ஒரு நல்ல ரெஸ்லர் புகழுக்காக ஃபைட் பண்ணுவாங்க, பரிசுக்காக இல்ல. மிஸ்டர் பஃபலோவை திருப்பி கொடுத்துருங்களேன். அப்ப அந்த கேலட்டு பாஷா ஒன்னு அனுப்பி வச்சிருக்காரா? நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். மிஸ்டர் பஃபலோ வேணும்னா கேம் பிளேயிங்ல தோக்கடிச்சு காமி. அதுக்கப்புறம் உன்னோட பஃபலோவை கூட்டிட்டு போ. இப்போ சொல்லு, மேட்சுக்கு வரியா சின்ன பையா? பையனை மட்டும் சொல்லாதீங்க. சிவா, என்னோட பேரு சிவா. எனக்கு சண்டை போடவும் தெரியும், அதுல ஜெயிக்கவும் தெரியும். அப்ப நாளைக்கு நடக்கும் மகா மேட்ச். இப்ப என்ன நடக்க போகுதோ? சிவானி, மேட்சுக்கு எதுக்கு ஓகே சொன்ன? போனியும் டீனாவும் புல்டோசர் மாதிரி ஸ்ட்ராங்கானவங்க. நாம கண்டிப்பா தோத்துடுவோம். நீ டென்ஷன் ஆகாத ஆதி. எனக்கு சாம்பியன் ரெஸ்லர் ட்ரைனிங் கொடுத்தாருன்னா நான் எப்படி மேட்ச்ல தோத்து போவேன் சொல்லு, ஓகேவா? சிவா, எல்லாரும் கிளாப் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காகனா இப்போ ஆரம்பமாக போகுது மகா மேட்ச். ஃபர்ஸ்ட் ரெஸ்லர் கொஞ்சம் வித்தியாசமானவரு, லட்சத்துல ஒருத்தர். அவருடைய ஃபைட் கலக்கலா இருக்கும். வந்துட்டு இருக்காரு நம்மளோட ஃப்ரெண்ட் சூப்பர் சிவா.
இவரு நிஜமான ஃபைட் பண்ண போறாரு. லெஃப்ட் அண்ட் ரைட் பஞ்ச் பண்ண போறாரு. இப்போ டீனா தண்டர் அப்புறம் பிக் பேங் என்ன ஆக போறாங்கன்னு தெரியல. உன் கூட சேர்ந்து ஃபைட் பண்ண போற பார்ட்னர் எங்க சிவா? இந்த ஃபைட்ட பார்ட்னர் கூட சேர்ந்து பண்ணணுமா? ஆனா முன்னாடி இத பத்தி சொல்லலையே. இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? இப்போ நான் பார்ட்னர் எங்க இருந்து கூட்டிட்டு வருவேன்? நேத்து இவங்க இது ஒரு டாக் டீம் மேட்ச்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஓஹோ, நான் அப்பவே நினைச்சேன் இவங்க 2 பேரும் மறுபடியும் ஏதாவது சதி பண்ணுவாங்கன்னு. ஆதி இல்லனா யூடி உனக்கு பார்ட்னர் ஆக முடியும். ஆதி, நீ ஒரு நல்ல பார்ட்னரா இருக்க முடியும். உன்னோட செல்ல பஃபலோ தான் பணையமா வச்சிருக்காங்க. அப்போ நீ தான் பார்ட்னர் ஆகணும். அட, சண்டை போறதை நிறுத்துங்க. 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க போங்க. யுடி, உள்ள போ. தேங்க்ஸ் யூடி, நீ தைரியமா வந்திருக்க. நாம இந்த மேட்ச்ல கண்டிப்பா ஜெயிப்போம். கெட் ரெடி. சிவா, சிவா, அவன அடி. பஞ்ச் அடி, பஞ்ச். சிவா, உன்னோட கலக்கல காட்டு. யாராவது காப்பாத்துங்க. சூப்பர் சிவா, டீனா தண்டர் ரிங்ல இருந்து அவுட் பண்ணிட்டாரு. இது வர இரு. இப்ப போட்டி ஒண்டிக்கு ஒண்டி நடக்கும். கேஜ் மேட்ச். சிவா, நீ ரொம்ப புத்திசாலித்தனமா இந்த ஃபைட்டை பண்ணியே ஆகணும். எல்லாரும் நல்லா சத்தம் போடுங்க. பிக் பேங் கேஜ் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சிவா, 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 எந்திரி. சிவா, எந்திரி. இந்தாங்க, வாங்கிக்கோங்க பிக் பேங். மிஸ்டர் பஃபலோவை திரும்ப இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சிவா. உனக்கு எப்பயாவது ரெஸ்லிங் கத்துக்கணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லு. நான் உனக்கு தாராளமா கத்து தரேன். கண்டிப்பா அங்கிள் கிங் பாஷா.
என்ன யுடி, நீயும் என் கூட ட்ரைனிங் பண்ணுவல்ல? வேணா சிவா, எனக்கு இன்னைக்கு பண்ண இந்த ஒரு ஃபைட்டே போதுமானது. என்னோட பைசெப்ஸ் இப்பவே பெருசான மாதிரி இருக்கு. யூடி நவரு. சாரி பசங்களா, உங்களோட பர்மிஷன் இல்லாம நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலா நான் ஒரு ப்ராப்ளம்ல இருக்கேன். என்ன ப்ராப்ளம்? ஆக்சுவலா எனக்கு சிவாவோட ஹெல்ப் வேணும். ஒரு வாட்டி இந்த போட்டோவை பாருங்க. சிவா, அவன் உன்னோட டூப்ளிகேட் பிரதர் மாதிரி இருக்கான். என்னோட நோக்கம் உங்களை பயமுறுத்தணுங்கிறது இல்ல சிவா. எனக்கு என்னோட பிளானட் அப்புறம் மொத்தம் மில்கி வேக்கும் உன்னோட உதவி தேவை. ஷூர் அங்கிள், ஆனா நான் கன்ஃபியூஸ்டா இருக்கேன். நீங்க யாரு, அப்புறம் நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் சொல்லுங்க? நான் தான் சீமான், அப்புறம் நான் ஒரு சயின்டிஸ்ட், அண்ட் இவர் தான் அலெக்ஸ், எங்க பிளானட் சேப்ராவோட பிரின்ஸ். அவரு சிவா மாதிரியே இருக்காரு. சிவாவை பார்த்து நானே அதிர்ச்சி ஆயிட்டேன். இவன் அலெக்ஸ் மாதிரியே இருக்கான். அதனாலதான் எனக்கு இவனோட ஹெல்ப் வேணும். லெட் மீ எக்ஸ்பிளைன். அலெக்ஸோட ஈவில் அங்கிள் அவரை கிட்னாப் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா அவரு அலெக்ஸ்க்கு பதிலா சீப்ராவோட கிங் ஆகணும்னு. சீப்ராவோட ஹை பவர் வெப்பன்ஸை வச்சு மில்கி வேவை அழிக்க பாக்குறாரு. ஓ, இப்போ எனக்கு எல்லாம் புரியுது. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நான் அந்த இடத்துல இருந்து அவரை கிங் ஆகாம தடுக்கணும்னு சொல்ல வரீங்க. நம்ம அலெக்ஸை எப்படியாவது கண்டுபிடிச்சு இந்த சீப்ராவுக்கு அவரை திரும்பவும் கிங் ஆக்கணும். சிவா, நீ எங்களுக்கு உதவி பண்ணுவியா? எஸ் அங்கிள், கண்டிப்பா பண்றேன். அலெக்ஸ் கிடைக்கிறானோ இல்லையோ, ஜிப்ரா பிளானட்டுக்கு அதோட புது கிங் கண்டிப்பா கிடைப்பான். அப்புறம் அது அலாக்ஸ், அதாவது நானு. அலாக்ஸ், யுவர் கேம் இஸ் அப். அந்த பிரேஸ்லெட்டை தொடாத. நான் சேப்ராவோட ரைட்ஃபுல் கிங். நான் அலெக்ஸை தேடி கூட்டிட்டு வந்திருக்கேன். இது எப்படி பாசிபிள் ஆகும்? இவன் அலெக்ஸா இருக்க முடியாது. ஜெப்ரா சிட்டிசனுக்கு அவங்களோட கிங்க பத்தி தெரிஞ்சுக்க முழு உரிமை இருக்கு இல்ல? நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இவன் அலெக்ஸ் இல்ல, இவன் ஒரு இம்போஸ்டர். இவனை சைமன் தான் இங்க கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா அவரு நம்மளோட பிளானட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காக. யூ வில் ஹேவ் டு பே ஃபார் திஸ். அநேகமா யூனிவர்ஸ் கூட இங்க நான் தான் கிங் ஆகணும்னு விரும்புது போல. லெட்ஸ் கண்டினியூ திஸ் செலிப்ரேஷன். சிவா, இட்ஸ் ஆல் ஓவர். அந்த பிரேஸ்லெட்ல அந்த வெப்பன்ஸை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான பவர் இருக்கு. இந்த பிரேஸ்லெட் எப்ப ஆக்டிவேட் ஆகும்னா, விடிஞ்சதும் முதல் ரே இதுல பட்டதுக்கு அப்புறம். அதாவது இதுக்காக நான் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஆகணும். சோ வெயிட் பண்ணிக்கிட்டே நம்மளோட செலிப்ரேஷனை ஏன் கண்டினியூ பண்ணக்கூடாது? ஓ நோ, இப்ப மில்கி வேக்கு என்னதான் ஆக போகுது? நமக்கு என்ன ஆகும்? இங்க பாருங்க, ஐ அம் வெரி சாரி. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ், நீங்க பெரிய பலசாலி, ரொம்ப சக்தி வாய்ந்தவர். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அவனை தூக்கிட்டு போங்க, அவனை வெளியே அனுப்புங்க. ஒழுங்கு மரியாதைங்கிறது வெளியே போ. என்னோட பிரேஸ்லெட் எங்க போச்சு? அவனை பிடிங்க. என்னோட பிரேஸ்லெட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரேவா, நீ சீக்கிரமா ஸ்பேஸ் ஷிப்புக்கு போய் இந்த பிரேஸ்லெட்டோட டூப்ளிகேட் காப்பியை ரெடி பண்ணு. சரி, சீக்கிரம் நீங்க போங்க.
இப்போ எங்க போவ சொல்லு. சிவா இதோடைய டூப்ளிகேட் காப்பியை வச்சு என்ன பண்ண போறான்? இப்போ இங்க ஒரு போட்டி நடக்க போகுது. அந்த போட்டி ஒரு சிங்கத்துக்கும் அப்புறம் ஒரு சின்ன பையனுக்கும் நடக்க போகுது. அது யாருன்னா சிவா. சிட்டிசன், அலாக்ஸோ ஏமாத்த நினைச்சவனுக்கு என்ன நிலைமை ஆக போகுதுன்னு எல்லாரும் பார்க்க தானே போறீங்க. போட்டியை ஆரம்பிங்க, சிங்கத்தை வெளியே விடுங்க. நில்லுங்க. இந்த பிரேஸ்லெட் தானே உங்களுக்கு வேணும்? இதுக்காக தானே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஃபைட்ட நிறுத்துங்க. சபாஸ், நீ உன்னோட ஃப்ரெண்ட காப்பாத்த கண்டிப்பா இங்க வருவேன்னு எனக்கு தெரியும். அதை இங்க தூக்கி போடுங்க. மில்கி வேவோட கிங் ஆகிறதுல இப்ப என்ன யாராலையும் தடுக்க முடியாது. அப்புறம் இந்த ஜேர்னியோட ஆரம்பத்தை நான் அலெக்ஸ நிரந்தரமா என் வழியில இருந்து நீக்கிட்டு அப்புறம் ஆரம்பிக்க போறேன். அலெக்ஸோட கிட்னாப்பர் நான் தான். இது என்னோட ஆட்டோமேட்டிக் மிசைல். அந்த ஸ்பேஸ் ஷிப்பை டிஸ்ட்ராய்ட் பண்ணிரும். அதுல தான் நான் அலெக்ஸ பிரிசனரா வச்சிருக்கேன். Jet boots activate. Alex! சிவா, நான் கிங் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. நீ எப்படி திரும்பி வந்த? நீங்க ஏதோ ஒரிஜினல் பிரேஸ்லெட் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது டூப்ளிகேட்னு தெரிஞ்சுக்கோங்க. சிவா பிடி. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்பவே நான் யாருன்றத உனக்கு காட்டுறேன். நண்பா, இன்னைக்கு உன்னால என்னோட பிளானட் எனக்கு பத்திரமா திரும்ப கிடைச்சிருச்சு. நீ தான் அவர்கிட்ட இருந்து எங்க எல்லாரையுமே காப்பாத்திருக்க. சிவா, நீ மட்டும் இல்லனா இந்த பிளானட் என்ன இருக்குன்னே தெரியாது. தேங்க் யூ சிவா. ஃப்ரெண்ட்ஷிப்ல நோ சாரி நோ தேங்க் யூ. என்ன ஃப்ரெண்ட்ஸ்? Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.